கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, சற்று இந்த திருப்பலியை தாமதமாக ஆரம்பிப்பதற்காக வருந்துகிறேன். செல்வன் ஜோஷுவா பெற இருக்கின்ற கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்த திருப்பலியில் கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இறைவன் முன்னுரையிலே படித்ததைப் போல செல்வனை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்கெங்கோ தேடி அலைந்தேன், ஒரு கணம் என்னுள்ளே என் உயிராய், என் உடலாய், என் இரத்தமாய், என் குருதியாய், என் உயிர் மூச்சாய் நீ கலந்திருக்கிறாய் என்பதை ஒரு கணம் மறந்துவிட்டு என்ற ஒரு கவிஞனுடைய ஏக்கமான வரிகள். ஒரு நிமிடம் என்னோடு நடந்திருக்கின்ற என் இறைவனை மறந்துவிட்டு அந்த
ஏற்க வரிகள் இவ்வாறு அமைந்தன. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு உறவுகளே, ஜோசுவாவினுடைய இந்த முதல் திருவிருந்து திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்க வந்திருக்கின்ற அற்புதமான சொந்தங்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்று மகிழ்கின்ற இந்த தருணத்திலே இறைவன் கடைசியாக கொடுத்த வாக்குறுதி, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். சொன்ன வாக்குறுதியை நற்கருணை ஆண்டவராய் ஒரு நொடி பொழுது கூட நம்மை விட்டு நீக்காமல் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை முதலாக இந்த சிறுவன் ஜோசுவா இன்று தன்னுடைய இதயத்திலே பெற இருக்கின்றார். என்று இயேசு சொல்கின்ற வார்த்தை இதுதான், ஜோசுவா, இனிமேல் நீ மட்டும் பயணிக்க போவதில்லை, உன்னோடு இணைந்து நானும் உன் வாழ்க்கையிலே அங்கமாக பயணிக்க போகிறேன். அந்த அற்புதமான வார்த்தைகளை தாங்கியவராய் ஜோசுவாவை வாழ்த்துவோம். இறைவன் அவரோடு பயணிக்கின்றார். அதே இறைவன் நம்மோடு ஒவ்வொரு கணமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை தான் திருப்பலியிலே நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். எனவே இறைவன் ஒரு கணமும் ஒரு நொடி பொழுதும் நம்மை விட்டு நீக்காமல் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலிக்குள்ளாக நுழைவோம். இந்த திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்போம், மனமருந்துவோம், மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்களும் இன்று முதல் முறையாக இந்த மறைவுடலை பெற இருக்கின்ற செல்வன் ஜோஷுவாவும் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. நான் தரும் உணவை உண்ணுங்கள், காய்ச்சை ரசத்தை பருகுங்கள். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் வழி விலங்குகளை கொண்டு காய்ச்சை ரசத்தை ஈன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் சென்று, ஐயா பிள்ளைகளே, இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிக்கேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள காய்ச்சை ரசத்தை பருகுங்கள், வேதமையை விட்டு விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கட்டுதலை மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை ஆண்டவரே மாற்றி சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர்களிடம் சோதனைக்கு உட்படாதபடி இருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லறிந்தோம் விலகிச் சென்று முழந்தாற்படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் உங்களுக்கு நன்மையை நிலமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த சோதனைக்கு உண்டாகவே உருக்கமாய் வைகளிடம் வைத்துக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை தரும் இரத்தத் துளிகளை போல தலையில் விழுந்தது. இது கிறிஸ்துவருக்கு நற்செய்தி. Joshua
ஜோசுவாவுக்கு அந்த அனுபவத்தை சொல்லணும் பேசுகிறார். அந்த குழந்தை அரசமாக அந்த வீட்டில் பொழுது ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தில் குழந்தை அரசமாக சிறு பிள்ளைகளுக்கு பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க. நேரம் 3 விஷயங்கள் மறக்க முடியாத விஷயங்களாக பொருட்களாக நான் அந்த அவருடைய வீட்டினுடைய அந்த மியூசியமாக அந்த வீட்டை பார்த்தேன். முதலாவது என்னால் மறக்க முடியாதது குழந்தை அரசமால் நான் முதல் முறையாக நற்கரனை வாங்கிய பொழுது அவர் கையில் பிடித்திருந்த எழுதி அதையும் பத்திரமாக அந்த மியூசியத்தில் வச்சிருக்காங்க. ரெண்டாவது நான் பார்த்த அதிசயங்கள் பொருள் வந்து அந்த முதல் நற்கரனை பெற்ற பொழுது குழந்தை அரசமால் அவருடைய 10 வயதில் முதல் நற்கரனை பெற்ற பொழுது அவங்க போட்டிருந்த அந்த வெயில் அப்படின்னு சொல்றது வெள்ளை முக்காடு கூலி, அந்த அழகான வெள்ளை முக்காடு கூலியை இன்னமும் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பல பொருட்கள் இருக்கிறது. அந்த புதுநன்மையப்பம் வைத்திருந்த அந்த வெள்ளியையும் அந்த அணிந்திருந்த அந்த ட்ரெஸ்ஸையும் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம ஒரு பொருளை வந்து எந்த பொருளை வந்து அதிகமாக பத்திரமாக வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஒரு புகையை பத்திரமாக இருக்கும், ஒரு பொக்கிஷத்தை பத்திரமாக இருக்கும். ஒரு மறக்க முடியாத பொருளை என்னால் புரிக்க முடியாத பொருளை நாம் பத்திரமானதாக இருக்கும். குழந்தை அரசமாக அந்த பயன்படுத்திய அந்த பொருட்களை இன்னும் புனிதமானதாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜோசுவா அவர்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஆலோசிக்கிறது. இந்த திருநாள், இந்த முதல் நட்புறவை நாள் உனக்கு குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான நாள். இந்த நாளை மறக்கவே கூடாது, மறக்க மாட்டேன். மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, இந்த மெழுகுவர்த்தி இதெல்லாம் பத்திரமாக வச்சுருக்கீங்கன்னா அவங்களுடைய பிரசனம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவே பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளை ஆண்டவருக்கு நன்றியோடு ஒப்புக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கணும். 2 தேர்வுகளை மறந்து வருகிறார். முதலாவதாக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக உங்களுடைய உள்ளத்தின் முதலில் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். இந்த கேள்வியை திருமணத்தில் வருகிறார். கண்டிப்பாக ஆராய்ச்சி விளக்கம் சொல்லியிருப்பாங்க. நற்கருணையில் விடுதலையில் இருக்கிறவர் யார்? யார் தெரியுமா? நற்கருணையில் விடுதலையில் இருக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அதை மனதில் அதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். நற்கருணையால் நற்கருணை பிரசன்னத்தில் உன்னிடம் முதல் முறையாக ஆண்டவர் வருகிறார். அதனால ஒரு மறக்க முடியாத நாளாக திருநாளாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? அவர் வண்ண மலைகளில் வாசம் வைத்தவர், சின்னம் சிறு சித்திக்குள் முத்தை வைத்தவர், உள்ளமின் போர்வை கட்டி வைத்தவர், இதயமின் வாசலை திறந்து வைத்தவர், இருளால் இருந்தவராய் இதயத்தை திறந்தவராய் வாமகளை வா என்று நம்மை அரவணைக்கும், அழைக்கும், அன்பு செய்யும் ஒரு கடவுளாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய கொடை. அந்த கொடையை பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகவே மாறப்போகிறார். வந்து ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சின்ன அப்பத்தில் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதையும் நமக்கு வந்து திருமணத்தில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் எவ்வாறு எழுந்தருளி இருக்கிறார்? அவர் தன் உடலோடும் ஆன்மாவோடும் அப்பரச குண வடிவிலே அடையாள முறையிலே அவர் முழுமையாக எழுந்தருளி இருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் தன் உடலோடும் இரத்தத்தோடு அருள் அடையாள முறையில் அப்பரசத்திலே அவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நீ வாங்கும் அந்த நன்மையிலே, அந்த நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த பிரசன்னமானது உங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக மாற வேண்டும். அதற்குத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கை வேறு. அந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய உலகில் எழுபவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவிற்கு தகுதி உள்ளவனாக என்னையே நீ பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். அப்படின்னா என்ன இருக்குன்னா, பின்னாடி உனக்கு புரியும். பாவ வழிகள்னால, பாவ மாசு மறுநாள நாம்
ஜெபித்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக யோசுவாவுடைய பெற்றோருக்கு ஒரு முறை கையெழுத்தி அவர்களை பாராட்டணும். எல்லாரும் அருமையான கையெழுத்தி பாராட்டுகிறோம். பெற்றோர் தங்களுடைய கடமையை சரியாக செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த குழந்தையை பெற்றெடுத்து திருமணத்தை கொடுத்து ஒரு கிறிஸ்துவனாக்கி இந்த குழந்தையை கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது பெற்றோரின் பொருள் என்பதை பார்க்கிறோம். அந்த பொருட்களை உணர்ந்தவர்களாக இந்த அருமையான ஜோசுவாவின் பெற்றோர் இந்த பிள்ளையை வளர்த்து கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளின் பிரசன்னம் புரிந்துள்ள ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கிறது. குடும்பம் என்பது திருச்சபையை சொல்கிறது. அந்த திருச்சபையினுடைய தலையாக அவர் இயேசு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோரும் அந்த உறுப்பினர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்திலே இந்த குடும்பமும் இந்த குழந்தையும் ஆண்டவரை பிரசன்னமாக்கி அவர்கள் சாட்சிகளாக வாழவும் வளரவும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து திருப்பதியை கொண்டாடுவோம். நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் அவரிலே தான். ஆகவே அவரில் இருக்க இயங்க வாழ நாம் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவத்தார் அனைவரும் ஏழையாகவும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இவர்களுக்கு போதுமான ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். முடிஞ்ச நான் எது பாடுவோம். ஆசீர்வாதம். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொன்ன இயேசுவே, இந்த உன்னதமான திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் இந்த அருள் அடையாளத்தின் மேன்மையை உணர்ந்து, நீரே எங்கள் ஆயனும் அரணம் என்பதை அறிந்து உண்மையில் நிறைவான நம்பிக்கையில் வாழ்ந்து உண்மையில் நிறைவு காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உன் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்ணப் போகும் சிறுவன் ஜோசுவா தூய ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவின் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக மாறவும் அவருடைய அன்பின் நிலைத்திருக்கவும் புதிய வாழ்வு இவரில் பிறக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டவரும் வறுமை, இயற்கையின் சீற்றம், போரின் தாக்கம் போன்றவற்றால் அவதிப்படும் மக்களும் ஒரு பேரன்பையும் பராமரிப்பையும் அனுபவித்து மகிழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு சிறிய ஜோஷுவாவுக்காக இப்பொழுது நாம் செய்ய போகிறோம். இந்த ஆலயத்திற்குள் நாம் வந்திருப்பது ஜோஷுவாவுக்காக ஜெபிப்பதற்காகத்தான். அவருடைய பெற்றோர், ஞான பெற்றோரை நாம் வாழ்த்தினோம். இப்பொழுது நம்முடைய சிறுவனுக்காக ஒரு சிறப்பான ஜெபம். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சாமி தள்ளிகிட்டு இருக்காரு, நீங்கள் வேண்டாம், ஜெபிப்பதற்காகத்தான் வந்திருக்கோம். ஜோஷுவா ஒரு நிமிஷம் அப்படி வாங்கி முன்னாடி. ஒரு சிறிய பாடலோடு நாம் ஜெபிக்க போகிறோம். நான் பாடுறேன், எளிமையான பாடல். பாடுகின்ற பொழுது மட்டும் கரங்களை உயர்த்தி அவருக்காக ஜெபியுங்கள். கூச்சமாக இருக்குது அல்லது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா வேண்டாம். நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. மனதார நம்முடைய பையன், நம்முடைய குழந்தை ஜெபிப்பதற்காக மட்டும்தான் இந்த ஆலயத்திலே வந்திருக்கிறோம். தந்தை அவர்கள் சொன்னதைப் போல இவருக்காக ஒரு சிறப்பான நாள், ஒரு பெரும் நாள். ஆகவே ஒரு சிறிய பாடலோடு நாம் பாடி ஜெபிக்கிறோம். எளிமையான பாடல் பாடலாம். நான் பாடுறேன், பாடுறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் இயேசுவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் இயேசுவே ஆசீர்வதியும். இன்னொரு முறை பாடலாமா? ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் இயேசுவே ஆசீர்வதியும். கரங்களை கிழப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பங்களை வழிவழியாக ஆசீர்வதித்து இன்று யோசுவாவினுடைய அருமையான இந்த பெற்றோரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரது பெற்றோரையும், ஞான பெற்றோரையும், அருமையான இந்த செல்வன் யோசுவாவையும்
நீர் இன்னும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து ஒளிமயமான எதிர்காலத்தையும் நிறைவான ஆன்மீக வாழ்வையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இவருக்காக இங்கே கூடி நாங்கள் அனைவரும் கரங்களை உயர்த்தி பாடி ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் இயேசுவே, ஆசீர்வதியும் 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 எங்கள் இயேசுவே, ஆசீர்வதியும். இறுதியாக இங்கே இருக்கின்ற அருமையான குழந்தைகளுக்காகவும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் அருமையான வாழ்வையும் இது போன்ற ஒரு நல்ல விழாவை இங்கே இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய குடும்பங்களிலே குழந்தைகள் இல்லாமல் யாரும் இருந்தால் இறைவன் அவர்களுக்கும் ஒரு நல்ல குழந்தையை தந்து இது போன்ற விழாக்களிலே பங்கெடுத்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று அந்த தம்பதியர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஒருவேளை யாராவது மன ஒற்றுமை இல்லாமல் இப்படி அப்படி என்று தடுமாறி கொண்டிருந்தால் அவர்களையும் இறைவன் இந்த நல்ல நாளிலே தன்னுடைய இரத்தத்தாலும் தன்னுடைய உடலாலும் நம்மை ஆசீர்வதித்ததைப் போல தொடர்ந்து ஆசீர்வதித்து நாம் அனைவரும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும். இந்த நற்கருணை நமக்கு அருளையும் ஆசிரையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து வாழ வேண்டும் என்று நம் அனைவருக்காகவும் சேர்ந்து தம்பி யோசுவாவை முன்னிறுத்தி கரங்களை உயர்த்தி நாம் சேர்ந்து பாடி ஜெபித்து முடிப்போம். ஆசீர்வதியும் எங்கள் இயேசுவே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் இயேசுவே, கரங்களை ஒரு நிமிடம் அப்படியே உயர்த்தி பிடிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவன் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். நாம் எல்லோரும் அவரது குழந்தைகள் என்றும் நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் அவரிலே தான் என்று திருத்தூதர் பணிகளிலே படிக்கிறோம். தொடர்ந்து நம் குடும்பங்கள் முழுவதும் நம்முடைய பணி வாழ்வு முழுவதும் அருட்தந்தையர்களுடைய அருமையான இந்த வாழ்வும் கூட்டு குடும்ப வாழ்வும் இல்லறம் துறவரம் தனியறம் எல்லா அறத்திலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். நாம் எல்லோரும் அவரது குழந்தைகள் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து நற்கருணையின் அருளையும் ஆசிரியும் நிறைய பெற்று வலுப்பெற்று மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். காணிக்கிறோம். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து செபிப்போம். அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளும் எங்கள் குடும்பங்களும் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்ட அருள் புரிந்துள்ளி. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்து நாங்கள் அனைவரும் மகிழ்வோடு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்.
உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பணியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. மேலே இவரே எங்களை உமக்கு என்று காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதவர்கள் கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாற்றுமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்க தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம்.
ஆண்டவரே, எங்களை உங்களோடு உத்தரவாதப்படி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உங்களுக்கு அவையை சிறப்பாக அடியராகி எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்காயர், எங்கள் ஆயர், ஏழை ஆயர்கள், திருவினையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார்கள். நீ விரும்பியபடி உன் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 வார்த்தையான இறைவனுக்கு ஜீவதாய் அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு ஜீவதாய் அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு ஜீவதாய் அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு ஜீவதாய் அஞ்சலி, ஜீவதாய் அஞ்சலி. வாழ்வழிக்கும் மல்லனுக்கு தூபத்தாய் அஞ்சலி, வாழ்வழிக்கும் மல்லனுக்கு தூபத்தாய் அஞ்சலி, வாழ்வழிக்கும் மல்லனுக்கு தூபத்தாய் அஞ்சலி, தூபத்தாய் அஞ்சலி. மணியும் மொழியும் ஆனவர்க்கு மலர்களாலே அஞ்சலி, 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 மலர்களாலே அஞ்சலி. யோசுவாவோடு இணைந்து நாம் கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாள் அனைவருக்கும் மகிழ்வையும் நிறைவையும் தந்து வழிநடத்தக்கூடிய அருள் ஆசீர் வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடுவிக்காதேயும், தீமைகளை விலக்கிவிடும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், பயம், உடல்நலக் குறைவுகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் எங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பாக முதல் முறையாக ஆண்டவரது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கின்ற அருமையான ஜோஷ்வாவிற்கும் மற்றும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நற்கருணை வழியாக நம் அனைவருக்கும் வாழ்வையும் வரங்களையும் தந்து வழிநடத்துகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீங்கள் தேர்ந்தெடுக்க நான் தகுதியற்றோம், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், அந்த ஆன்மாவுக்கு நன்றி. எடுத்துட்டீங்களா? உட்காருங்க. ஆமேன்னு சொல்லி நாக்க நீட்டு. எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதல் முறையாக பெற்றிருக்கின்ற யோசுவாவோடு நாங்களும் இணைந்து இவ்வுலகில் உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதில் முன்னடையாளமாக திகழ அருள் புரிந்துள்ளீர். அதனால் நாங்கள்
அப்பேரின்பத்தில் என்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தியசுவில் அன்புக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அனைத்து அருட்தந்தையர்கள் சார்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் பங்கு கொண்டு தம்பி யோசுவாவுக்காக ஜெபிக்க அனுமதி தந்த அருட்தந்தை ஆரோக்கிய சாமி அவர்களுக்கும் பெரிய மனது பண்ணி உறவுக்காரர் நெருங்கியவர், அவர் தான் வச்சுருக்கணும். இருந்தாலும் அவர் என்னையும் அனைத்து அருட்குருக்களையும் ஒன்றிணைத்து திருப்பலி வைக்க செய்த அருட்தந்தை உலகநாதன் அடிகளார் அவர்களுக்கும் இருவருக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நேரம் கடந்திருக்கிறது. ஆகவே முதலில் ஜோசுவாவுடைய முதல் திருவிழாவிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அனுமதி கொடுத்து அருமையான ஒரு திருப்பலியை ஏற்பாடு செய்த ஆதரவு பங்கு தந்தை அவர்களுக்கு ஜோசுவா மற்றும் அவருடைய பெற்றோர்களுக்கு சிறப்பான விதத்திலே நன்றி சொல்லி அவரை வாழ்த்துகிறார்கள். அடுத்தபடியாக இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று நடத்திய வேலைநகர் அதிபர் தந்தை பேரறிஞர் ஸ்ரீ இருதயராஜ் அவர்களுக்கு எங்களுடைய குடும்ப உறவுகளுடைய கடைசி கடைமுறை அதற்கு ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஏனென்றால் பேரறிஞர் அதிபர் தலைவர் தான் அந்த சிறுவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாகவே அந்த சிறுவன் அவனுடைய பெற்றோர் மற்றும் புதுநன்மை பெற்ற பெற்றோர்கள் நன்றி செலுத்துகின்றார்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்தபடியாக வேலைநகர் திருத்தலத்தில் இருக்கின்ற தியான மையத்தினுடைய இயக்குனர் தந்த ஏ செபாஸ்டின் நான் கேட்டவுடன் ஒத்துக்கொண்டு அருமையான மறைமையை நிகழ்த்தி அருமையான அறிவுரையை வழங்கிய ஏ செபாஸ்டின் அவர்களுக்கு இன்னொரு ஆள் கூறிக்கிட்டே இருக்கார். அவர் நன்றி சொல்லி கொண்டாடி போட்டிருக்கிறார்கள். அடுத்து இந்த பங்கிலே முன்னாள் பங்கு தந்தை திரு ஸ்டீஃபன் என்னுடைய தாய் இறந்தபொழுது அவர் தான் இங்கு பங்கு தந்தையாக இருந்தார். எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். இப்பொழுது நான் அழைத்தவுடன் வந்ததாகவே அவருக்கு இந்த பங்கில் இருக்கின்ற என்னுடைய அண்ணனுடைய தேவி ஜோன் கொண்டாடி போட்டு அவருக்கு நன்றி கூறுகிறார். ஜோனா எங்கள் அம்மா பேர். அடுத்து நாங்கள் எப்பொழுதெல்லாம் நானும் ஆல்பர்ட் செய்கிறது எது செய்வதெல்லாம்
திண்டுக்கல் போகின்ற பொழுது அங்கே என்னுடைய அக்கா பேரன் வந்து இவர் ஆழ்வார் பாதை எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை தான் செய்வாங்க. ஆகவே அந்த மாப்பிள்ளை வந்து ஆழ்வார் பாதைக்கும் எம்சிஏக்கும் பொன்னாடை போற்றி தங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறார்கள். அடுத்ததை ஜெரோ அவர்களுக்கு ஜோஷுவா மற்றும் மற்றவர்கள் கடைசியாக அவர்களை கொண்டாடி கொடுக்குமாறு நம்மோடு அழைக்கின்றேன். அடுத்தது ஜெரோ, அடுத்தது அண்டோராஜ், அடுத்தது குணா, அடுத்தது அமீர்ராஜ், அடுத்தது சந்தன்ராஜ், அடுத்தது ராஜ் வாரணாசி என்ற அவருக்கும் பொன்னாடை வாங்கி என்னுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த பள்ளியை பயிர்கின்ற சகோதரிகள், அருமையான பாடல்களோடு மற்றும் பதில்கின்ற உறவினர்கள், இந்த பங்கு மக்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஒருங்கில் பங்கு செலுத்துமாறு மீண்டும் ஜோஸ்வா அவருடைய பெற்றோர்கள் சார்பாக ஆழ்த்தலைகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறுகிறேன். அனைத்து ஆழ்த்தலைகளும் ஒரு முழு வருவாக கேட்டுக்கொள்கிறேன். இப்படி